சென்னை உயர்நீதிமன்றத்தில் குண்டர் சட்டத்தில் வழக்கு அண்மை காலத்தில் அதிக அளவில் தொடரப்பட்டு வருவதால் பாதிக்கப்பட்ட செல்வராஜ் என்பவர் நிதி மோசடியில் கைது செய்யப்பட்ட தம்மை குண்டர் சட்டத்தில் கைது செய்ததை எதிர்த்து அவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழக்கமாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டால் அவர் கள்ளச்சாராய விற்பனை, கொலை வழக்கு, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்வது, மாமூல் வாங்குவது உள்ளிட்ட சமூக விரோத செயல்களில் தொடர்ந்து 2-3 வருடங்கள் ஒருவர் ஈடுபட்டிருந்தால் மட்டுமே அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்று விதிமுறை இருக்கிறது. இப்போது தனிநபர் சார்ந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும், நிதி மோசடி போன்ற குற்றங்களில் ஈடுபட்டாலும் அவர்களை குண்டர் சட்டங்களில் கைது செய்யக்கூடாது. சர்வசாதாரணமான குற்றங்களுக்கும் நிதி மோசடியில் தனிநபர் சார்ந்த குற்றங்களுக்கும் கூட குண்டர் சட்டத்தில் கைது செய்வதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. செல்வராஜ் என்பவர் 3,30,000 ரூபாய் வரை நிதி மோசடி செய்ததாக ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. நிதி மோசடி, தனிப்பட்ட நபரின் குற்றச்செயல் ஆகியவற்றை மட்டும் கருத்தில் கொண்டு குண்டர் சட்டத்தில் கைது செய்யக்கூடாது என்றும், பொது இடங்களில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஆயுதங்களை கையாளுதல், கொலை வழக்கு, கள்ளச்சாராய வழக்கு, கஞ்சா வழக்கு உள்ளிட்ட சட்டவிரோத வழக்குகள் அவர் மீது தொடர்ச்சியாக ஒரு 10-12 வழக்குகள் இருந்தால் மட்டுமே குண்டர் சட்டத்தில் கைது செய்ய இயலும் என்று சட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதி மோசடி மற்றும் தனிநபர் சார்ந்த மோதல்கள் ஆகிய பிரச்சனைகளுக்காகவும் அவதூறு குற்றச்சாட்டுகளுக்காகவும் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமான ஒரு உத்தரவை இன்று பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.